டிக்கெட் டு ஃபினாலே வெற்றி பெற்றதுனால விஷ்ணுவை தவிர்த்து மற்ற 7 போட்டியாளர்களும் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம்னு பார்க்கப்படுறது. 14வது வாரம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களாம் ஃபினாலே வீக்குக்கு என்ட்ரு ஆகுவாங்க, மற்றவர்கள் எவிக்ட் ஆகுவாங்க. பணப்பெட்டியும் இருக்கின்றது. இந்த பணப்பெட்டியை டிக்கெட் டு ஃபினாலே வெற்றி பெற்ற விஷ்ணு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த 8 பேரில் ஒருத்தருக்கு அந்த பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அந்த பணப்பெட்டியோடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிற வரையும் எடுக்கிறாங்களா, இல்லை போன முறையே கதிரவன் வச்ச உடனே எடுத்தார், அது என்ன காரணம்னு தெரில. சரி, இப்போ இவங்க அதே மாதிரி என்னாவது பண்ண போகிறாங்களான்னு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ வாக்குகளின் அடிப்படை அன்அஃபிஷியலில் ஆரம்பிச்சாச்சு, அஃபிஷியலில் இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பித்த உடனே அர்ச்சனாவின் செல்வாக்கு 45.29ங்க. 40% கீழே அவங்களால குறையவே முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாக்குகள் வந்து விழுந்த வண்ணம் இருக்கின்றது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா மணி. இப்போ லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, மாயா, ஏய் 7 பேர் ஓகே, ஒருத்தனை மட்டும் பார்த்தா எனக்கு பயங்கர வெறுப்பாகுது. உடனே பூர்ணிமா கேட்குறாங்க, யார் அது? அந்த மணியை பார்த்தா இந்த மாயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. கோட் வேர்டு அக்செப்டட் தூக்கிட்டு வந்து 2வது இடத்துல நிற்க வச்சுட்டாங்க மக்கள். 3வது இடத்துல தினேஷ், 4வது இடத்துல விசித்ரா இருந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்தோம். கண்டிப்பாக முன்னாடி இருந்த விசித்ரானா இப்போ 2வது இடத்துல இருந்திருப்பாங்க. சரி, ஒன்றும் நம்ம இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதில்லை. அதற்கு அடுத்த இடத்துல மாயா, விஜயவர்மா, பூர்ணிமா வாக்குகளே வாங்க முடியாமல் திணறி கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 3வரில் யாரெல்லாம் தூக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ அவங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் விஜயவர்மா. விஜயவர்மா வழி கொடுப்பாங்களா இல்லை பூர்ணிமாவா, பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த நிலை இப்போ தொடங்கியிருக்கு, இது தொடக்கம் தான். இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் போக போகுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். ஒரு ஃபைனலிஸ்ட் உறுதிங்க. அதேமாதிரி 2வது விஷ்ணு போயிட்டாரு, அர்ச்சனா போயிடுவாங்க, மணி கண்டிப்பாக சூஸ் ஆகிடுவாங்க, தினேஷ் 4 பேர் கன்ஃபார்ம். சித்ராவும் 5வது கன்ஃபார்ம்னா 6வது ஃபைனலைஸாக மாயாவை கூப்பிட்டு போக போகிறாங்களா என்னன்னு தெரியலையே. விஜயவர்மா, பூர்ணிமா இவங்க 2 பேரில் ஒருத்தவங்க பணம் எடுத்தாங்கன்னா ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு பார்க்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம்.